பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் 65, இறை வார்த்தைகள் 11. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நலத்தால் முடிசூட்டுகின்றார். நம்மளுடைய வழிகளை எல்லாம் வளம் கொளிக்கின்றனவாயாக மாற்றுகின்றார். நம்மளுக்கு இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி, நம்மளுக்கு என்னென்ன வரக்கூடிய நன்மைகள் இருக்கிறதோ அவைகளில் உள்ள தடைகளை நீக்கி நம்மளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வளம் கொளிக்கின்றன ஆண்டாக அவர் மாற்றப் போகிறார். அவரால் செய்ய முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் என்னதில்லை, ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே முடியும். நம்மளால் கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? முடியவே முடியாது. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். அதே போல் இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய நலத்தால் அவர் நமக்கு என்னென்ன நன்மைகள் தரக்கூடியவராக இருக்கிறாரோ அத்தனை நன்மைகளை நம்மளுக்கு தருவார். பிரியமானவர்களே, எல்லா நலம் தருவார். கடன் பாரங்களிலிருந்து ஒரு விடுதலை, வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை, எல்லா நலன்களையும் நமக்கு தருவார். தந்து நம்மளை நன்மைகளால் முடிசூட்டப் போகின்றார். இந்த ஆண்டு முழுவதும் நிறைவளிக்கப் போகிறார். நம்ம விசுவசிக்கணும். இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கணும், விசுவசிக்கணும். இது எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவசிக்கும் பொழுது அதிக பலனை காண முடியும். பிரியமானவர்களே, வார்த்தையில் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்போ அந்த வார்த்தை நம்மளுக்கு விசுவசிக்கும் பொழுது அந்த வார்த்தை செயல்படக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால் இந்த வார்த்தையை நம்ம விசுவசிப்போம். இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மளை நலத்தால் முடிசூட்டி வளம் கொளிக்கின்ற ஆண்டாக நம்மளுக்கு மாற்ற செய்வதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஸ்துதிப்போம், நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா பிரியமானவர்களே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அடைக்கப்பட்ட எல்லா நலன்களும் கிடைக்கும்படியாக செய்வீராக. ஆமாண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் நலத்தால் முடிசூட்டப்படும்படியாக செய்வீராக. அவர்கள் ஒவ்வொருவருடைய வழிகளையும் ஆசீர்வதியும். வளம் கொளிக்கும் ஆண்டாக அவர்களுக்கு நிறைவு கிடைக்கும்படியாய் செய்ய போவதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.